வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் யார் அப்படிங்கிற ஒரு பயங்கர கியூரியாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பீங்க. அதேமாதிரி ஒரு சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டியில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எவிக்ஷன் யார், அது என்னைக்கு பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி இந்த வீக்கெண்டு யாரை என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பார்த்து விடுங்க, சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எவிக்ஷன் அப்டேட் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எவிக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் பெரிய பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே பெருசாக இல்லைங்க, சரிங்களா? பெருசாக எந்த ஒரு விஷயமே இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அதுவும் பெருசாக பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் சாட்டர்டே எபிசோட டிஆர்பியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி எவிக்ஷனுங்கிற ஒரு விஷயம் தான், சரிங்களா? ஒருத்தரை எவிக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ போட்டதான். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் வேணால் பாருங்கள், சாட்டர்டே எபிசோடு பார்க்குற மக்கள் கூட கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும், ஹாட் ஸ்டார் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னத்த இந்த வாரத்தில் கேட்டு கிழிச்சிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு எவிக்ஷனை தூக்கி போட்டால் கொஞ்சம் டிஆர்பி ஒரு ப்ரோமோ வந்து இந்த வாரம் முதல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எவிக்ஷனை போட்டுவிடும் அப்படின்னு சொல்லி தூக்கி காமிச்சாங்கன்னா, சத்யாவை இது பண்ண மாதிரி எவிக் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதோ காப்பாற்றிக்கலாம்னால இந்த பிளானு. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எவிக் பண்ணியிருக்குது அப்படின்னா நம்ம சேச்சியை எவிக் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே எபிசோடில் நம்ம அன்சி சேச்சியை வந்து பார்த்தீங்கன்னா எவிக் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அது கன்ஃபார்ம் தான், அன்சி தான் சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன், சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அன்சிதா அவர்களை அனுப்பிட்டு வெளியில் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கான வீட்டிலேருந்து வந்தவங்க, சரிங்களா, வீட்டிலேருந்து வந்தவங்களை பற்றி பேசியிருக்காரு. பட் அவர் பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்னவா இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்டு நடந்த நாமினேஷன் டிஸ்கஷன், சரிங்களா? ராணுவ நாமினேட் பண்ணணும்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 4 பேர் ப்ளூ டீமில் உள்ளவங்களும் ஜாக்லினும் சேர்ந்து, அதாவது தீபக்கு, மஞ்சரி, ஜாக்லின், முத்து 4 பேர் சேர்ந்து ராணுவ நாமினேஷன் பண்ணணும்னு சொல்லி நாமினேஷன் பண்ண அந்த நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றி, ராணுவன்னு இல்லை, அந்த நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றி கேட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நேகா அவர்கள் வந்து விஷாலை பற்றி பிரேக் அவுட் பண்ணாங்களே இல்லையா, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்றைக்கி அட்ரஸ் பண்ணி கேள்வி கேட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வந்தவங்கள்ட்ட உங்களோட முரண்பாடு எது இருந்தால் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் அவங்க சொன்னாங்களே அந்த மாதிரி உங்களோட முரண்பாடு இல்லை உங்களோட நியாயம் எது இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அன்சிதா எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.